கடந்த 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தின் போது ஆழ்வார் திருநகரி தடுப்பணை அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றின் கரைகள் மற்றும் பாசன குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக ஏரல் தாலுகாவிற்குட்பட்ட சிவராமங்கலம், அம்மன் கோவில் பகுதிகளில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரைகளில் ஏற்பட்ட உடைப்பு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. உடைப்பு ஏற்பட்ட கரைகளை நீர்வளத்துறை மூலமாக தற்காலிகமாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்த நிலையில் ஆழ்வார் திருநகரி தடுப்பணையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஏற்பட்ட உடைப்பு இதுவரை தற்காலிகமாக கூட சீரமைக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஆற்றங்கரையில் ஏற்பட்ட உடைப்பை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.